அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் பலியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் முட்லூர் என்ற பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் பலியாக இருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வெடி விபத்தில் லதா என்ற பெண் தொழிலாளி உடல் சிதறி உயிரிழந்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. ஆலையில் அதிக அளவில் வெடிபொருட்களை சேமித்து வைத்திருந்ததாக தகவல் வெளியான நிலையில் அந்த பட்டாசு ஆலை விபத்தில் பெண் ஒருவர் பலியாகி இருக்கிறார். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். சிதம்பரத்தை அடுத்த பி முட்லூர் அருகே உள்ள பெரிய குமுட்டி என்ற கிராமத்துல சுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமான வானவெடி தயாரிக்கும் கம்பெனி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திடீரென தீப்பற்றி வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல அந்த சமயத்துல சம்பந்தம் என்ற கிராமத்தை சேர்ந்த லதா என்ற பெண் அந்த பகுதியில பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வெடி விபத்துல அவர் உள்ள அந்த வானவெடி தயாரிக்கும் கம்பெனியில் அவர் இருக்கும்போது இந்த விபத்து ஏற்பட்டதுனால அவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலே பலியாயிட்டாங்க. மேலும் ஆறு நபர்கள் படுகாயத்துடன் அவர்களை மீட்டு எடுத்து சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த பரங்கிப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்துல விரைந்து முதற்கட்ட தகவல்ல அவங்க விசாரணையில தெரிய வருவது என்னன்னா, அதிக அளவில் அவர் அந்த வானவெடி தயாரிக்கும் பகுதியில வெடிபொருள் சேமிச்சு வச்சதாகவும் அதனால இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு ஒரு கோணத்துல தற்சமயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த இடத்த வெடி விபத்துக்கு காரணம் யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம தீயணைப்புத்துறை 2 வாகனங்கள்ல அந்த பகுதியில வெடி விபத்துல படுகாயமடைந்த 6 நபர்களையும் மீட்டு எடுத்து சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக தற்சமயம் அனுப்பி வராங்க. இந்த வெடி விபத்தால அந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சரிதா. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.